कौसल्या शिशुभेदेन पुत्रेण अमित तेजसा सहि रूपोपपन्नश्च वीर्यवान् अनसूयकः भूमावनुपः सूनुः गुणैर्दशरथोपमा कथञ्चिदुपकारेण कृतेन एकेन तुष्यति न स्मरत्यपकाराणाम् ஆத்மவத்தையா ராமன் முன்னோடியா நடந்து தம் மக்களுக்கு சொல்லிக் கொடுத்த சில பண்புகள். என் நாட்டில் இருக்கிறவா இந்த பண்புகளின்படி இருக்க வேணும். இது ராமனுடைய ஆசை. என்னன்னால் யார் நமக்கு சின்ன நல்லது பண்ணியிருந்தா கூட அந்த நல்லதை மறக்காம ஞாபகம் வச்சுக்கணும். எவ்வளவு பெரிய தீயது பண்ணியிருந்தாலும் உடனே மறந்துவிடணும். இதுதான் ராமனுடைய ராஜ்யம். நாம இப்ப ராமராஜ்யத்தில் இருக்கோம்னால் யாரான ஒருத்தர் சின்ன உதவி நமக்கு பண்ணியிருக்காளா அதை மறக்காம ஞாபகம் வச்சுக்கணும். பெரிய அபகாரம் ஏதோ தப்பு பண்ணியிருக்காளா மறந்துடணும். நமக்கு நேர் மாறா இப்ப ஞாபகம் இருக்கு. எவ்வளவு நல்லது பண்ணியிருந்தாலும் மறந்து விடுவோம். எவ்வளவு சின்னதா ஏதான அங்க 2 பேர் பேசியிருந்துப்பா, நான் அந்த பக்கமா போவேன், அவ ஏதோ என்னை பார்த்துட்டு பேசிப்பா, என்னை பத்தி தான் பேசிக்கிறான்னு ஆரம்பிச்சிடும். வீட்டுக்கு வந்துட்டு உடனே ஒரே குறுகுறுப்பு, என் ராத்திரி முழுக்க தூக்கமே வராது. சாமி அவன் அப்படி போயிட்டு இருந்துச்சு, என்னை திரும்பி பார்த்தேன் சாமி, அதனால கண்டிப்பா ஏதோ என்னை பத்தி தான் பேசிட்டு இருக்கா. இது கடைசியில 2 நாள் உள்ளத்துல போட்டு நெருடிட்டு அவளை கூப்பிடுவோம். யார் பேசுறது? நான் தான். ஏதான என்னை பத்தி பேசுறப்ப யாரு? நாங்க என்னமோ எங்கேயோ பார்த்து பேசியிருந்தோம், நீர் யாரு, நீ போனது கூட தெரியாதுன்னு. ஓ இதை பத்தியா 2 நாளா ரொம்ப பழமிட்டேன் நான் இப்போனும். அதனால நமக்கு யாரான்னு எதானு சொல்லிடுவாளோ, என்ன ஆயிடுமோன்னு பயம். இப்போ அந்த பயமே கூடாது. ஒருத்தர் நல்லது பண்ணியிருந்தா ஞாபகம் வச்சுப்போம், தீயதா இருந்ததுன்னா தாராளமா மறந்து போடும். தீமையை போய் மறக்க முடியுமானால் தீமையை தானே மறக்கணும், நல்லது தானே ஞாபகம் வச்சுக்கணும். ஆனா நமக்கு சோதனையா நல்லதெல்லாம் மறந்து போயிடுறது, கெட்டதெல்லாம் ஞாபகம் இருக்கு. அதனாலதான் துக்கப்படுறோம். எப்ப துக்கம் வரும்? நல்லதை நினைத்தால் துக்கம் வராது, தீயதை நினைத்தால் துன்பம் வரும். நாம ஞாபகம் வச்சிருக்கிறதெல்லாம் தீயதை நினைச்சிடுறோம். அதனாலதான் நிறைய பயமும் துன்பமும் வருது. இதே நல்லத்தை நினைச்சுக்கிற எத்தனை தடவை திருப்பதி போயிருக்கேன், ஸ்ரீரங்கம் எத்தனை தடவை போயிருக்கோம், நல்ல கல்யாணத்துக்கு போய் ஓஹோ ரொம்ப நல்லா நடந்திருக்கு, ஒரு அழகான குழந்தையை பார்த்திருக்கோம், கொஞ்சம் இருக்க பேசு நல்லது, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கூட. யாரோ தரி என்னமோ நம்மளை பத்தி பேசினா பேசிட்டு போறாளே. இத பராசர பட்டன்னு ஒரு ஆச்சாரியர் இருந்தார், பெரிய உபன்யாச கோட்டி. அவர் அமர்ந்து உபன்யாசம் அணிந்தார். முடிஞ்சு போச்சு. யாரோ 2 பேர் எழுந்து அவரை வாய்க்கு வந்தபடி வச்சான். ரொம்ப பெரிய ஆச்சாரியன் அவர். ராமானுடைய சிஷ்யர் கூரத்தாழ்வானுடைய மூத்த குமாரர் பராசர பட்டர். தப்பு சொல்றதுக்கே அவர்கிட்ட ஒண்ணும் இல்லை. ஆனா என்னமோ 2 பேரும் பிடிக்கல, ஓங்கி வச்சா இந்த சுவாமி அவளக்கிட்ட கூட்டார். கூப்பிட்டு தான் போட்டுன்ற பெரிய சால்வை, தங்கச்சங்கிலி, மோதிரம், தோடா எல்லாத்தையும் அவளுக்கு பரிசா கொடுத்தார். பக்கத்துல இருக்கிறவாளுக்கு ரொம்ப திகைப்பு. நாங்கள்லாம் அவன் கொண்டாடி ஒரு தோடா கிடைக்கல, அவன் 2 பேர் வச்சா அவன் இப்ப சால்வி வாங்கிட்டு போயிட்டான், இதுதான் ரகசியம்னு அப்பவே சொல்ல மாட்டீரா? அப்ப நாங்களும் வாங்கிட்டு இருப்போமே. நான் வேடிக்கை சொன்னேன், யாரும் அங்க சொல்லல அப்படி, ஏன்னா அவ எல்லாரும் சிஷ்யர்கள் தான். அப்ப அந்த சுவாமி சொன்னாரா, நான் ஏன் தெரியுமா அவனுக்கு சம்பாவனை பண்ணேன்? ஒரு மனுஷன் ஒரு நாளும் 2 காரியம் பண்ணணும். ஒன்று, பகவானுடைய நல்ல பண்புகளை வாயார புகழணும், என்னமா இருக்கான்னு சொல்லணும். 2, தன்னுடைய குற்றங்களை வாயார சொல்லிக்கணும், என் தப்பெல்லாம் சொல்லிக்கணும், பகவானுடைய நிறைவெல்லாம் சொல்லணும். எனக்கு முதல் காரியம் முடியறதுக்குள்ளேயே நாள் முடிஞ்சு போயிடும். அவனுடைய பெருமை பேசி ஆழ்வார்கள் பாசுரத்தை சொல்லி வேதத்தை சொல்லி இதிகாச புராணங்களை சொன்னாலே 24 மணி நேரம் முடிஞ்சு போயிடும். அதனால் என்னுடைய 2வது கடமையை என்னால் ஆற்ற முடியல. என் குற்றத்தை சொல்லிக்கணும் இல்லையோ, அதை என்னால பண்ண முடியல. இந்த சுவாமி சொல்றார், எனக்கு பதில் இவா 2 பேரும் அதை நிறைவேற்றி கொடுத்தாலும் இல்லையோ, அதுக்கு தான் தட்சிணை கொடுத்தேன் அவர். இதை நானே பண்ணிருக்கணும், நான் பண்ணாத விட்டுட்டேன், எனக்கு பதில் அவன் பண்ணான் என்னால் ஆக நம்மள ஒருத்தர் வச்சா என்னன்னு எடுத்துக்கணும், இதை நானே பண்ணிருக்கணும், விட்டுட்டேன், நல்ல வேளை எனக்காக அவர் பண்ணி கொடுத்தார். இதை தெரிஞ்சுட்டு எல்லாரையும் வச்சு பேர் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடாதீங்க. அவருடைய பண்பாட்டுக்காக அது என்னதுன்னு சொல்ல வந்தேன். இப்போ இப்படி வற்ற சொல்லியிருக்கணும்னா வச்சா வச்சுட்டு போறான். மறப்பதற்கு மனம் வேண்டும், எல்லாத்தையும் நினைச்சுட்டு இருக்கவே கூடாது. அப்பப்ப மறக்கவும் தெரியணும் இல்லையோ. மறக்க ரொம்ப நல்லது. மறதிங்கிறது பெரிய வியாதின்னு மட்டும் நினைச்ச கூடாது. நம்ம பலதை ஞாபகம் வச்சிருக்கிறதே வியாதி. சிலதெல்லாம் மறந்துடும். சின்ன வயசுல ஏதோ நடந்திருக்கும், ஒரு நாட்டு பெண்ணும் வந்திருக்கலாம், மாமியாருக்கு அவளுக்கு கொஞ்சம் ஒத்து போகாது இருந்திருக்கலாம், ஏதோ 2 வார்த்தை சொல்லியிருப்பா, அதெல்லாம் ஆரம்ப கோளாறு. அப்படியே ஒரு 4-5 வருஷம் ஆச்சுன்னா எல்லாம் சரியா போடும். அது சரியா போனப்பறம் அன்னைக்கு அப்படி சொன்னாலே ஞாபகம் வச்சிருந்தா குடும்பம் ரசிக்காது. அது அன்றோட மறந்தாத்தான் அப்புறம் ரசிக்க முடியும். இன்னொரு வார்த்தை பாருங்க, கோபத்துல சொல்ற வார்த்தையை தயவு செய்து ஞாபகம் வச்சுக்காதீங்க. நிதானம் வந்தப்புறம் என்ன பேசுறாளோ அதை மட்டும்தான் உண்மைன்னு எடுத்துக்கணும். என்ன கோபத்துல சட்டுன்னு வெடிப்பா,
அது வெடிக்கிற சமயத்துக்கு இருக்கிறதெல்லாம் உண்மையை நம்ம ஞாபகம் வச்சிருந்தோம்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் வாழ்க்கை ரசிக்கவே ரசிக்காது. முதல்ல கோவப்படாது இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஆனா அது முடிஞ்சா சரி, முடியாட்டா கூட கோவப்பட்டுட்டோம், எவ்வளவு சீக்கிரம் கோபத்தை குறைச்சுக்கிறோங்கிறது பாருங்க. கோவப்படவே வேண்டாம், அப்படியே பட்டுட்டாலும் சட்டுன்னு குளிர்ந்து போயிடணும். குளிர்ந்த அப்புறம் உட்காரணும். அது ஆணோ பெண்ணோ அப்பாவோ அம்மாவோ கணவனோ மனைவியோ உட்கார்ந்து இந்த மாதிரி நம்ம சத்தம் போட்டோம், இந்த மாதிரி அவ சத்தம் போட்டா, நீ இந்த வார்த்தை சொன்னியே இது எனக்கு சரியா படல, இது கோபத்துல சொன்னதா நிதானமா சொன்னதான்னு கேட்டுருங்க. அது பெண்ணும் கேட்கலாம் ஆணும் கேட்கலாம், தப்பு இல்லை. நேரடியா கேட்டுட்டு ஆமா கோபத்துல சொல்லிட்டேன், ஆனா அதை நான் நினைச்சு சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிமிஷமே அதை மறந்து போடணும். ஆணா இருந்தாலும் மறந்துடணும். ஏன்னா கோபத்தை சொன்னதை ஞாபகம் வச்சு எழுத்துனோம்னு வச்சுக்கோ, ரசிக்கவே ரசிக்காது. ஆனா அவ ஒத்துக்கணும், அது ஆணோ என்னமோ ஒத்துக்கணும். ஆமா நான் கோபத்துல சொல்லிட்டேன், இது சொல்லியிருக்க கூடாதுதான், மறந்து விடு அப்படின்னு அவன் சொன்னான்னா சரின்னு மறந்துடுறோம் இல்லையோ. இதைத்தான் ராமன் ரொம்ப நாளா சொல்லி கொடுக்குறார். எது நல்லதோ அதை நீண்ட காலத்துக்கு ஞாபகம் வச்சுக்கோ, எது தீயதோ அதை உடனுக்குடன் மறந்துடும். சின்ன நன்மை பண்ணியிருந்தா கூட ஞாபகம் வச்சுக்கோ, ஆனா பெரிய தீமை பண்ணியிருந்தா கூட மறந்து போடும். நஸ்மரத்யபகாராணாம் கத சதமப்யாப்னவர்த்தயா புத்திமான் மதுராபாஷி பூர்வபாஷி பிரியம்பதா வீரியவான் நச்ச வீரியேன மகதா ஸ்வேன விஸ்மிதா. பூர்வபாஷி ராமன் எப்பவும் முன்னாடி பேசுவார், மிருதுவா பேசுவார். இனிய உணவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. தான் நாடு முழுக்க சட்டம் வச்சிருந்தாரா ராமன். யாரும் யாரையும் தீய வார்த்தைகளாய் வசவுபாடக்கூடாது. நல்ல வார்த்தை தான் பேசணும், நல்ல சிந்தனை தான் இருக்கணும். அது இருந்தாலே நாடு சுபிக்ஷமா இருக்கும். இன்னைக்கு இது எல்லாத்தையும் பத்தி அரசாங்கம் கவலையே படுறதில்லை. அவளுக்கு எதை பத்தியோ கவலை, இதை பத்தி கவலையா சொல்லுங்க இப்போ. ஆனா சொல்லி கொடுக்கணும் இல்லையோ. ராமன் சொன்னது முன்னாடி பேசிடும், உன் அபிப்பிராயத்தை தெளிவா சொல்லு, மெதுவா சொல்லு, கோவப்படாதே. புரியலன்னு சொன்னா ரெண்டாம் தடவை சொல்லு, பேசுற வார்த்தையை நல்ல வார்த்தையா பேசு. இப்படித்தான் ராமன் பேசி 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 காட்டுவாராம். அதனால அவர் வாக்மி ஸ்ரீமான்னு பேர் வாங்கிவிட்டார். பேச்சுல சமர்த்தர், அதுவும் மிருதுவா பேசுறதுல. ஒருத்தர் பேசினா அப்படி தடவி கொடுக்குறாப்புல இருக்கணுமா, அதை போல பேச்சு ராமனது. பூர்வபாஷிச்ச ராகவா மஞ்சு. யாரும் அதிர்ந்து அந்த ஊர்ல பேசவே மாட்டாளாம். நமக்கு ஒவ்வொரு ஒரு சத்தம் கேட்கும், ஏதோ ஒரே சண்டை போட்டிருக்கேன்னுவா, இல்ல அவரை கூப்பிட்டேன்னுவா. சாமி கூப்பிடுறதுக்கு இந்த சத்தம் போடுறீங்களேன்னா அப்ப அந்த சத்தம் குழப்பம் கூச்சல் இதெல்லாம் நம்ம வாழ்க்கை முறையா வச்சுட்டோம். ஆனா பக்தர்களுக்கு ஆகாது. அவர்கள்லாம் மெதுவா மிருதுவா மென்மையா பேசியே பழகி இருக்கிறவா. சத்தம் போட்டுடக்கூடாது, வரட்டுத்தனமா கத்தவே கூடாது. உள்ளத்துல முதல்ல ஒரு வரட்டுத்தனமே கூடாது, நனைந்து இருக்கணும் உள்ளம். உள்ள நனைந்து இருந்ததுன்னா தான் ராமனுக்கு பிடிக்கும், நனைந்திருந்தா தான் சீதைக்கு பிடிக்கும். எவ்வளவு நனைஞ்சவர் தெரியுமா ராமன்? பரதன் சித்திரகூடத்துக்கு நாட்டை சமர்ப்பிப்பதற்கு வருகிறான். ராமனை அடிச்சு பிடிக்கும் பொழுது அவன் வரவே இல்லை. ஆனா லக்ஷ்மணன் தப்பா புரிஞ்சு விட்டான். அவன் சைன்யத்தோட வந்தானோ இல்லையோ. ஒருவேளை ராமா இவன் அம்மா 14 வருஷம் நாட்டை பிடிங்கிட்டா, ஒருவேளை இவன் அனுப்பிச்சு உயிரையும் பிடிங்கின்னு போக வந்திருக்கானோ என்று லக்ஷ்மணனுடைய சந்தேகம். ராமனுக்கு சந்தேகமே இல்லை, ஆனா லக்ஷ்மணனுக்கு சந்தேகம். அதனால உயர்ந்த மலையில இருந்து கீழே குதிச்சானான். கவச்சத்தை எடுத்துன்னு போடுண்டா, நான் ஒத்தம் போரும் மொத்த பேர் அழிச்சுட்டேன்னு வீரமா போனா லக்ஷ்மணன். ராமன் அவரை தடுக்கிறார். லக்ஷ்மணா எதுக்கு வேகமா போறேன்? பரதனை கொண்டுட போறேன். எதுக்கு கொல்ல போறேன்னு ராமன் கேட்கிறார். அவன் பதில் சொல்றான், உன்னை அடிக்க வரான் ராமா, உன்னை கொல்றதுக்கு வருகிறான். அப்ப என்னை ஜெயிச்சு என்னை கொண்டுடுவான்னு நினைக்கிறியா லக்ஷ்மணா? லக்ஷ்மணனுக்கு சட்டுன்னு புரியல. ராமன் ஒருத்தரும் ஜெயிக்க முடியாது, நம்ம தான் ஏதோ பரபரத்துட்டோம் போல் இருக்கு. இருந்தாலும் இப்ப சொல்றார், உன்னை ஜெயிக்க முடியாது ராமா, ஆனா உன்னை அடிக்க வரான். ராமன் என்ன தெரியுமா பதில் சொன்னார்? பரதன் என்னை அடித்தால் என் உயிர் போகாத லக்ஷ்மணா, பரதன் என்னை அடிக்க வந்தான்கிற நினைவு வந்தா உயிர் போடும்னாரு. பரதன் என்னை அடிக்கவே வேண்டாம், நான் பரதனுக்கு என் மனசுல என்ன ஸ்தானம் கொடுத்திருக்கேன் தெரியுமா? பரதன் என்னை எதிர்த்து வந்தான்னு தோணினா போடும், ராமனுக்கு உயிர் போடும். ஏன்னா பரதன் எவ்வளவு உயர்ந்தவர், அவர் பண்புக்கு அடிக்கணுமா? ராமனை எதிர்த்தான்னு நினைச்சா கூட போறோம், அதற்கே உயிர் விடுவேன்னா திகைச்சான் லக்ஷ்மணன். இப்படியா நனைஞ்ச உள்ள ராமாவனுக்கு? எவ்வளவு வீரன்! வீரர்களுக்கு உள்ளம் கனிஞ்சு இருக்காது, வரட்டுத்தனமா தான் இருக்கும். அப்பதான் அவர் வீரத்தையே காட்ட முடியும். ஆனா இங்க ராமனுடைய உள்ளம் நனைந்தும் இருக்கும், வீரத்துக்கும் குறைச்சல் இல்லை. அப்ப பூ போன்ற உள்ளம், அதே சமயம் புயல் போன்ற வீரம். வீரனாகவும் இருந்தார், பூ போன்ற மென்மையாகவும் இருந்தார். குடும்பத்துல இதுகளை நாம நல்லா புரிஞ்சுக்கணும். விட்டு கொடுக்கிற மனப்பான்மை தெரியணும். எப்படி நல்ல வார்த்தை பேசணும், தீய வார்த்தை பேசக்கூடாதுன்னு தெரியணும். தோத்து ஜெயிக்கிறதுக்கு தெரியணும். எல்லாம் எப்பவும் ஜெயிச்சே ஜெயிக்க முடியாது, தோத்து ஜெயிக்கணும். நம்ம ஒருத்தர்கிட்ட விட்டு கொடுத்தா ஜெயிச்சுடலாம் இல்லையோ, பகவான்ட்டே அதான் முடியும். நம்ம அவரை ஜெயிச்சு ஜெயிக்க முடியாது. தோற்றோம்னு காலில் விழுந்தோ நம்மள தலையில உட்காந்து சொல்லுவார்.
நான் உன் தலையில உட்காருன்னு சொன்னா காலில் போட்டு தள்ளுவார். அதனாலதான் அவர்கிட்ட ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். எதுக்கு கீழே விழுந்து விழுந்து நமஸ்கரிக்கிறோம்? தோற்றோம் பல்லாண்டு போற்றி நமஹா அடியேன் இத சொல்லிட்டே இருந்தா நம்ம அடியேன் அடியேன்னு குனிஞ்சா குனியறதுக்குள்ள அவர் தூக்கி மடியில உட்காந்து சொல்றார். அப்ப அவர் இடத்துல கடவுளுங்கிறவர்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு புரிஞ்சுக்கணும். அவரை ஜெயிச்சு நம்ம ஜெயிக்கவே முடியாது, அது ரொம்ப அப்பாற்பட்டவர். அவர் இடத்துல தோற்றுத்தான் ஜெயிக்க முடியும். அதை போல யார்கிட்ட விட்டு கொடுக்கணுமோ தோற்கணுமோ தோற்றால் ஜெயித்து விடலாம். மக்கள் எல்லாம் ராமனை கொண்டாடுறா. புத்தி காமோகி லோகஸ்ய சர்வபூதானு கம்பகः திருஷ்ட்வா தசரதோ ராஜா சக்கரே சிந்தாம் பரந்தவः மத்த பிரியதரோ லோகே பர்ஜன்ய இவ விருஷ்டிமான். எவளையே நீங்க எல்லாரும் என் மகனை ரொம்ப கொண்டாடுறீர்கள் அப்படின்னால் அவனுக்கே கல்யாணம் பண்ணி விடலாம், அதாவது பட்டாபிஷேகத்தை ராமனுக்கே பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் என்று தசரதன் கூறினார். அப்ப அந்த இடத்துல இருந்து ராமனை பற்றி அனைவரும் எவ்வளவு தூரம் உயர்வா கொண்டாடினார்கள் என்பதை தெரிந்து கொண்டோம். ஒரு முக்கிய அறிவிப்பை கவனமாக கேளுங்கள். சனாதன தர்மம், அதாவது இந்து தர்மத்தின் உயர்ந்த கோட்பாடுகளை எளிதில் அறிந்து கடைபிடித்து வளமாக வாழ ஒரு சிறிய முயற்சி. நம் தர்மத்தை விளக்கி 5 முக்கிய தலைப்புகளில் அடியனுடைய உபன்யாச ஆடியோ சிடிக்களை மிக மிக குறைந்த விலையில் வெளியிடுகிறோம். 1 விதுர நீதி, 2 மகாபாரதம், 3 சனாதன தர்மம் மற்றும் பகவத்கீதை, 4 ஸ்ரீமத் பாகவதம் மற்றும் ஸ்ரீ விஷ்ணு புராணம், 5 16 பெற்று வாழ்க. இவற்றை தனித்தனியே சலுகை விலையில் வாங்கலாம். 5ஐயும் சேர்த்து வாங்கினால் மேலும் சலுகை விலை. 17 சிடிக்களில் 360 மணி நேரத்துக்கு மேல் அடுத்த ஓராண்டுக்கு தினமும் 1 மணி நேரம் கேட்கலாம். அடுத்த தலைமுறையினருக்கு இது ஒரு சொத்தாக இருக்கும். இவற்றை இப்போதே நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தபடி போனிலிருந்தே பதிவு செய்து கொள்ளலாம். இப்போது கொடுக்க போகும் தொலைபேசியில் உடனே அழையுங்கள். 9345278989.